எல்லாருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி காலி பணியிடங்கள், அதாவது குரூப் 4 தேர்வுக்கான அந்த காலி பணியிடங்கள அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல எல்லாமே வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. அதனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது சில பேருக்கு வந்து இருக்கும். இது இப்போ என்ன ட்ரெண்ட் ஆச்சா? இல்லையா? அதுக்கு ஏதாவது பதில் வந்ததா? இல்லையா? அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் வந்து சில பேருக்கு வந்து ஓடிட்டுருக்கும். ட்ரெண்டிங் ஆச்சோ இல்லையோ, பட் நம்ம வந்து ட்ரெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நினச்சி வந்து சில பேர் வந்து பயப்படுறாங்க. அதில் வந்து டிஎன்பிஎஸ்சியும் ஒன்று. இப்போது இவங்க டிஎன்பிஎஸ்சி அன்னைக்கே வந்து அந்த 2ஆம் தேதி வந்து இந்த மாதிரி வந்து எல்லாருமே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. 3ஆம் தேதி வந்து ட்ரெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2ஆம் தேதியே இவங்களே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இப்படி காலி பணியிடங்கள் அதிகரித்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அகெயின் வந்து இன்றைக்கி கூட வந்து ஒன்று போட்டிருக்காங்க. என்னென்னா, கடந்த 2018லேருந்து 2025 வரைக்கும் 8 வருஷத்தில் முதலாக அந்த தேர்வர்களோட நலன் கருதி தொடர்ச்சியாக வந்து 2024, 25 வந்து இவங்க எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் என்ன ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா 2024, 2025 ஓகேங்களா? அப்போது அதுக்கு முன்னாடி நடந்தது 2018க்கு முன்னாடி நடந்தது. இதை கம்பேர் பண்ணியே வந்து ஒருத்தவங்க அழகாக தெளிவாக போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, 2012 வந்து 12,588 வேகன்சி வந்திருக்கு. தொடர்ந்து அடுத்த வருஷத்தில் 2013 இந்த வேகன்சி வந்திருக்கு. 2014 அந்த வேகன்சி வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேகன்சி வந்து எவ்வளோ வரணுமோ அவ்வளோ வந்து வந்திருக்கு. 2017 to 18 வந்து 11,000 வேகன்சி, 2019 வந்து 9,800 வேகன்சி. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. 1, 2 அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1, 2 வருஷம் கேப் விட்டு வந்து நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது இந்த இதை வந்து காரணம் காட்டி நம்ம வந்து வேகன்சி வந்து பத்தாது, இன்க்ரீஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டால், டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து 2018 இப்போ வரைக்கும் வந்து கரெக்டான வேகன்சி தான். அந்த ஒரு இயருக்கு வந்து நாங்கள் என்ன ஒரு ஃபார்முலா வச்சுருக்கணுமோ அந்த ஒரு வேகன்சி தான் நாங்கள் வந்து விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க, வேகன்சி வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து வர்றதை வச்சு தான் நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா எல்லா ஆஃபீஸில் இருந்தும் வந்து இந்த மாதிரி வேகன்ட் வந்து இருக்குது அப்படின்ற அந்த லிஸ்ட் வந்து ஒன்று போயிட்டு தான் இருக்குது. பட் இவங்க வந்து என்ன ஒரு இது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து யோசிக்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஒருவேளை கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து போடக்கூடாது, இவ்வளோ போடாதீங்க, நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு வந்து நான் அப்போ வந்து அறிவிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்களோ, இது என்ன அப்படின்றது வந்து தெரியல. ஆனால் இப்போது வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா அடுத்த வருஷம் வேகன்சி போட்டு என்ன யூசஸ் இருக்குது? ஏன்னா இந்த வருஷம் வந்து எவ்வளவோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்க கொஷின் வந்து இந்த மாதிரி வந்து கேட்டுட்டாங்க, டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த மாதிரி கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து வருத்தத்துலேயும் கோவத்துலேயும் வந்து இருக்கிறாங்க. இதவே வந்து காரணம் காட்டி இப்போ இருக்கிற ஆளும் அரசாங்கத்துக்கு வந்து பிரச்சனையாச்சு அப்படின்னா, நான் இங்கே வந்து பாலிடிக்ஸ் வந்து பேச விரும்பலை. பட் இது வந்து இப்போ இருக்கிற ஆளும் கட்சிக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து ஒரு கோபம் வரும் இல்லையா? இவ்வளோ நல்லா படிச்சும் கூட இந்த கொஷினில் வந்து இந்த மாதிரி வந்து போட்டோம், அட்லீஸ்ட் வேக்கண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து நம்ம போயிடலாமோ அப்படின்ற அந்த ஒரு இது வந்து தோணும் இல்லையா? அதை வந்து யோசிச்சு வந்து பார்க்கணும் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும். காலி பணியிடங்கள் இல்லை, 80% வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் வந்து போய் பார்த்தா தான் வந்து தெரியும் அங்கே வேக்கண்ட் வந்து எவ்வளோ காலி இடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா இப்போது உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டிபார்ட்மெண்ட் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகம் இருக்கும். ஏன் ஒர்க் ப்ரெஷர் அதிகம் இருக்கும்? ஏன்னா அங்கே வந்து அந்த இதுக்கு ஏற்ற ஆட்கள் இல்லை. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா அதற்கான ஆட்களே கம்மி, ரொம்ப கம்மி. ஒரு சீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 சீட்டை வந்து ஒருத்தர் பார்ப்பாங்க. 3 பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒருத்தர் பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து 4 பேர் பார்க்க வேண்டியது கூட வந்து ஒருத்தர் பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே ஆட்கள் வந்து இல்லை. அப்போது இது கவர்மெண்ட்டும் வந்து ஒரு பக்கம் வந்து யோசிக்கணும். இவ்வளோ வேலை வாங்குகிறோமே, இவ்வளோ இது பண்ணுறோமே. இப்போது ரீசெண்டாக கூட வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அறிவித்து வந்து நிறையா வேலை வந்து வாங்குறாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு, ஒரு சில குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டை மட்டும். அப்போ அவங்கெல்லாம் வந்து ஆட்கள் இருந்தால் தானே அந்த வேலை வந்து கம்ப்ளீட் ஆகும். போட்டு அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறது, அவங்கள டார்ச்சர் பண்ணுறது. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா எப்படி வந்து அந்த வேலை வந்து நடக்கும்? எப்படி அந்த இது வந்து ஒரு கரெக்டான வேலை வந்து போகும்? கேட்டால் வந்து நிதி இல்லை, அது இல்லை, இது இல்லை. அந்த இதுக்கு வந்து நான் வரல. அதுக்கெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னா இன்னும் நிறையா வந்து பேசிகிட்டே வந்து போகலாம். ஏன்னா சில இதுக்கெல்லாம் வந்து நிதி வந்து ஃபண்டு வந்து இது பண்ணுறாங்க. பட் இதுக்கு மட்டும் ஏன் வந்து இல்லையா? ஸோ அப்படியெல்லாம் வந்து பேசணும்னு தோணும். அது பேசினா வந்து பாலிடிக்ஸ் வந்து போயிடும். அதே மாதிரி நான் வந்து லாஸ்ட் இயரில் வந்து கூட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பாலிட்டிக்லாம் வந்து பண்ண வேண்டாம், கட்சிக்காரங்கிட்டலாம் வந்து கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களும் பேசினா தான் இவங்களும் வந்து கொஞ்சனாச்சும் வந்து வாய் திறக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து இவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் வந்து நம்ம வந்து வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி கூட ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. எக்ஸ் தளத்தில் ட்ரெண்டிங் செஞ்சால் தேர்வாணையம் வந்து காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் என சில சமூக வலைதளங்களில் தவறான தகவல்களை பரப்பி வருகின்றன. எக்ஸ் வலைதளத்தில்
ட்ரெண்டிங் பண்ணால் டிஎன்பிஎஸ்சி காலி பணியிடங்களை அதிகரிக்கும்னு சொல்லிட்டு இங்கே யாருமே வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. எக்ஸ் வலைதளத்தில் ட்ரெண்ட் பண்ணால் அது நிறைய பேரோட கவனத்துக்கு வந்து போகும், ஆளும் அரசாங்கத்துக்கும் வந்து போகும். அந்த அரசாங்கம் பார்த்துட்டு வேக்கண்ட் வந்து இருந்தது அப்படின்னா அவங்க ஃபில் பண்ண சொல்ல போகிறாங்க. அந்ததுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. இதில் என்ன, உங்களை வந்து நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணல, டிஎன்பிஎஸ்சி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லலை. நீங்கள் மேபி வந்து சஜஷன் வந்து கொடுக்கலாம், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து இவ்வளோ காலி பணியிடங்கள் வந்து வந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்குது, எங்களுக்கு வந்து காலி பணியிடங்கள் வந்து நாங்கள் அதிகரிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து வைக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஒரு அதிகாரம் வந்து கிடையாது, நீங்கள் வந்து இந்த வேக்கண்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் சம்பளம் கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையை ஏற்ற, ஏன்னா உங்களையே நம்பி படிக்கிறாங்க இல்லையா, நீங்கள் இந்த மாதிரி வந்து கொஷினும் எடுத்துறீங்க, சில ரூமர் கொஷினும் வந்து எடுத்துருக்கிறீங்க, சில பேட் கொஷினும் வந்து எடுத்துருக்கிறீங்க. அந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு படிக்கிற பசங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ இப்போது நீங்களே வந்து ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வந்து ஒரு வேக்கண்ட் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து ஃபாரஸ்ட்டும் வந்து சேர்த்துருக்கிறீங்க, போன வருஷமும் ஃபாரஸ்ட்டும் வந்து சேர்த்துங்க. இன்ன வரைக்கும் ஃபாரஸ்ட்டோட கவுன்சிலிங் வந்து முடியல, கம்ப்ளீட்டடாக வந்து முடியல. ஏன் இதெல்லாம் தேவையில்லாத வேலை? அதுக்கு தனியாக வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம்னு வச்சுருந்தா இந்நேரம் எப்போவும் வந்து ஃபில் ஆயிருக்கும். அதுக்குன்னு படிக்கிற பசங்க அப்போவே வந்து கிளியர் பண்ணிட்டு போயிருந்துருப்பாங்க. இதை தேவையில்லாமல் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொண்டு வந்து அது வந்து இப்போது எனக்கு என்னான்னு இருக்குது அந்த வேக்கண்ட்டு, அது இன்னுமே வந்து போயிட்டு தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போயிட்டு தான் இருக்குது. அப்போ ஏன் திருப்பி வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும்? ஃபீல்டு சர்வேயர் அதெல்லாம் வந்து காரணம் காட்டினீங்க இதுக்கு முன்னாடி வந்து. அதில் எவ்வளோ மிஞ்சி போனால் எவ்வளோ 1000 வேக்கண்ட் இருக்குமா? 1500 அதிகபட்சம். அந்த வேக்கண்ட்டை கழிச்சா கூட பேலன்ஸ் வந்து 9000, அரௌண்ட் 9000, 8000லாம் ஃபில் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து கேட்குறது வந்து ரொம்ப வேக்கண்ட் வந்து கேட்குறோம் அப்படின்றது தெரிஞ்சுச்சுன்னா உங்களுக்கு நியாயப்படி என்ன வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணுமோ அந்த வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ணலாம் இல்லையா. வெறும் 700 வேக்கண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல வரல. கவர்மெண்ட்டை தான் நாங்கள் வந்து கேட்குறோம், கொஷின் வந்து கேட்குறோம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து என்னென்ன சொல்லி வந்து அவங்க வந்து ஓட் கேட்குறாங்க, என்னென்ன இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ பொய்யான வாக்குறுதியெல்லாம் ஆகிடுமே. ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ வேக்கண்ட், ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டை வந்து அவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட் பார்ட்டி வந்து இல்லை இது வந்து வேக்கண்டெல்லாம் ஃபில் பண்ணணும், நிறைய இது இருக்குது, பெண்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குது கவர்மெண்ட்டில், அப்போ வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணணும், அதுக்கேற்ற ஆட்கள் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இவங்க வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து அதே மாதிரி தான் பண்ணுறாங்க, வேதாளம் முருங்கை மரம் ஏறின கதையாக வந்து பண்ணுறாங்க. அப்போது இந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதே கவர்மெண்ட் தான். அந்த கவர்மெண்ட் கிட்ட தான் வந்து கொஸ்டினே வந்து கேட்குறோம், எக்ஸ் வலைதளத்தில் வந்து பதிவிடுறோம். அதுக்கு வந்து நீங்கள் ஆப்போசிட்டாக வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பதிவிடாதீங்க. ஏன்னா இதை வந்து பார்த்துட்டு இந்த சில நியூஸ் சேனல்ஸ் மட்டும் அரையும் குறையுமா வந்து என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி போட்டதை வந்து டிஎன்பிஎஸ்சியில் 4600 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு விட்டுருச்சு, இன்னுமே நிரப்பப்படலை பட் நிரப்பப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எது எப்படியோ ட்ரெண்ட் பண்ணுறவங்க ட்ரெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ட்ரெண்ட் ஆகலைன்னு சொல்லிட்டுலாம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் இயர் நாங்களே வந்து அவ்வளோ போராடி தான் ட்ரெண்ட் பண்ணோம். எவ்வளவோ போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வந்து அந்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ இப்போ போட்ட உடனே வந்து ட்ரெண்ட் ஆகுமான்னு கேட்டால், ஏன்னா இப்போ தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து வெளியில் வந்து வராங்க. அதுக்கு முன்னாடி வந்து போராட்டம், எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன தான் சொன்னாலும் எக்ஸாம் வந்து கேன்சல் வந்து பண்ண மாட்டாங்க. இது எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து தெரிஞ்சது தான். எக்ஸாம் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன், ஆஃப்டர் 2012 எக்ஸாம் வந்து கேன்சலே பண்ண மாட்டாங்க என்ன நடந்தாலும். அப்படி பண்ணியிருந்தால் 2019 பெரிய ஃபோர்ஜரி வந்து நடந்துச்சு. அதுலேயுமே ஸ்கேம் பண்ணி போனவங்க இன்னும் சிலர் வந்து ஜாப்பில் வந்து இருக்கிறாங்க. அப்போது அவங்களெல்லாம் வந்து எதுவுமே வந்து பண்ணல. அந்த டாப் 100 ரேங்கை மட்டும் பிடிச்சிட்டு வந்து விசாரிச்சாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறவங்களெல்லாம் என்ன சொல்கிறது, அவங்க வந்து எதுவும் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃப்ராட்தனம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடவும் முடியாது இல்லையா. அப்போ அவங்களே வந்து விசாரிச்சிருந்துருக்கணும். எதுவுமே பண்ணல. அந்த எக்ஸாமையே கேன்சல் பண்ணாதவங்க இந்த எக்ஸாம்லாம் வந்து எப்படி கேன்சல் பண்ணுவாங்க? சரியான ப்ரூஃப் வந்து இல்லாமல் எதுவுமே வந்து கேன்சல் வந்து பண்ண மாட்டாங்க. சரிங்களா. ஸோ அதுலேருந்து இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து வேக்கண்ட் இன்க்ரீஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்களும் வந்து நான் இந்த இவ்வளோ கொஷின் தான் போட்டிருக்கேன், இதுதான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் எல்லாருக்காகவும் வந்து குரல் கொடுங்க, வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குரூப், டெலகிராம் குரூப் கூட வந்து போன வீடியோலேயே வந்து நான் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோலேயே வந்து நான் கொடுக்குறேன். அந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பப்போ வந்து அவங்க ட்ரெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை மட்டும் வந்து பண்ணிகிட்ருங்க. நாங்களும் லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களால் வந்து எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு சில பேர் வந்து ஒரு சில பொலிட்டிக்ஸ் பார்ட்டிஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி குரல் கொடுத்தாங்க அவங்களுமே. அப்புறம் தான் வந்து கவர்மெண்ட் வந்து வாயை திறந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வேக்கண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3500 கிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து நாங்கள் நியாயப்படி தான் வந்து கேட்குறோம். ஓகே, இந்த வீடியோவில் வந்து யாரையும் வந்து டார்கெட் பண்ணி யாரையும் வந்து இது பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச கிடையாது. அப்படி பேசியிருந்தால் வந்து ஐம் சாரி. ஓகே, நான் வேறு ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி.